என்னடா இது மாமியார் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து அடிச்சு துரத்துறாங்க, மகன் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர பார்க்குறான். என்னன்னே ஒன்றுமே புரியல. நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, நம்ம சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு புரியாத ஒரு புதிராக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து போர் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஏதோ மேலே ஏறி அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வேறு 40 லட்சத்தை வேறு நம்ம முத்து வந்து கட்ட சொல்லி ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம மனோஜுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லுவேன். மனோஜ் ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. லூசுத்தனமாக ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஷோரூம் ஆரம்பிக்கிற, அதை ஆரம்பிக்கிற, இதை ஆரம்பிக்கிறேன்னு. ரோகிணி இருந்தால் கூட பரவாயில்ல. ரோகிணியே இல்லாமல் இவரே வந்து தனியாக வந்து எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அம்மாவோட வீட்டையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வாயில் போட்டுப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து விடாமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படியாவது தாக்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வந்துட்டு எப்படியோ வந்து மீனாவோட நகையெல்லாம் அடக வச்சு கட்டிட்டார் அப்படின்னு சொல்லுவேன். இதை பார்க்கும்போது ரொம்பவுமே பரவாயில்ல. ஓகே, முத்து வந்து எப்படியோ வந்து காப்பாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. முத்து வந்துட்டு கண்டிப்பாக வந்து வீட்டை காப்பாற்றுறா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முத்துவும் மீனாவும் வந்துட்டு இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்ம முத்து மீனாவை பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து போராடி இந்த வீட்டை வந்து மீட்கணும். நம்ம அண்ணாமலை ஐயா இருக்கார் இல்லையா, அவருக்காக வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈகராக இருக்காங்க. விஜய் அம்மா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் யாருக்கு தெரியுமா, மனோஜுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ரவிக்கு கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் மனோஜுக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட். நேற்று பார்த்தீங்கன்னா மனோஜ் அடிச்சு விட்டாங்க. எதுக்காகனா ரோகிணி சப்போர்ட் பண்ணதில்லை. ரோகிணி தான் வந்துட்டு பெயிலேருந்து வெளியே எடுத்திருக்காங்க. 5 லட்ச ரூபா கொடுத்தேன். இது நம்புற மாதிரியா இருக்குது? ஆனால் நம்பி தான் ஆகணும். ஆனால் என்னென்ன ரோகிணியே வந்துட்டு உள்ளே போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து சந்தேகப்படுறாரு. ஆனால் அதெல்லாம் இல்லை. இது எல்லாமே இதுக்கான மூலக்கூறு அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி. அவங்க தான் வந்து அந்த சிந்தாமணி அம்மா தான் வந்துட்டு ராவடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொம்பளையை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்கே போனாலும் ராவடி பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தில் வந்துட்டு ஒரு தலைவியாக இருந்தாங்க. சங்கத்தில் இருக்கிற மக்களெல்லாம் ஏமாற்றி அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணி ஆக்கிரமித்து வீடெல்லாம் பண்ணி வட்டியெல்லாம் கட்டிட்டாங்க. இருந்தும் அவங்க வீட்டோட பத்திரத்தை தராமல் ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முத்து வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பெருசாக வந்து பண்ணுவார். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இவங்க வந்து ரோகிணி வந்து சேர மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோகிணி சேர்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கருத்து கணிப்பு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.